வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட செவிலிய மாணவர்கள் முதல்வர் தலைமையில் ஒளி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்பு. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் கடிதம். 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் விவசாயிகளின் டிராக்டர் பேரணி. இனி விரிவான செய்திகள். புதுவையில் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரி சார்ந்த மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலியர் கல்லூரியில் 2 வருடமாக புதிதாக சேர்க்கப்பட்ட செவிலிய மாணவர்களுக்கான ஒளி விளக்கேற்று உறுதிமொழி ஏற்கும் விழா கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதியதாக பயிற்சியை துவங்க இருக்கும் செவிலிய மாணவர்களுக்கு ஒளி விளக்கேற்றி வகுப்பை துவக்கி வைத்தார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர். செவிலிய கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் அனைவரையும் வரவேற்றார். 1ஆம் ஆண்டு செவிலிய மாணவ மாணவியர்கள் கையில் விளக்கு ஏந்தியபடி புளோரன்ஸ் நைட்டிங்கேல் சேவை உறுதிமொழியை ஏற்ற பின்னர் அர்ப்பணிப்பு பாடலை பாடினர். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர், சிறந்த தரமான மருத்துவ வசதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணமாக தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரி சார்ந்த மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி சிறைப்பிடிக்கும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வேதாரண்யம், ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்த சம்பவம் தற்பொழுது அரங்கேறியுள்ளது. காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தவேலு. இவருக்கு சொந்தமான படகில் 13 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி காரைக்கால் மீனவர்கள் 13 பேரையும் சிறைப்பிடித்தனர். அவர்களின் படகு, வலைகளையும் பறிமுதல் செய்த மீனவர்களை சிறைப்பிடித்த பொழுது 2 மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 2 மீனவர்கள் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவரக்கூடாது உள்ளிட்ட 21 அம்சங்களை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் விவசாயிகளின் டிராக்டர் பேரணி நடைபெற்றது. மத்திய அரசு வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவரக்கூடாது உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி மற்றும் ஐக்கிய விவசாய முன்னணி விவசாயிகள் சார்பில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன பேரணி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் சிலை அருகிலிருந்து பேரணியாக புறப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் சிறப்புரையாற்றி பேரணியை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். விவசாயிகள் சங்க தலைவர் கீதநாதன் முன்னிலை வகித்தார். காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், AATUC பொதுச் செயலாளர் சேது செல்வம், மதிமுக மாநில அவைத் தலைவர் செல்வராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், திமுக விவசாய அணி தலைவர் குலசேகரன், அகில இந்திய விவசாய சங்க தலைவர் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இப்பேரணியில் பங்கேற்றனர். இப்பேரணியில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 20 டிராக்டர்கள், லோடு கேரியர், இருசக்கர வாகனங்களோடு பேரணியில் பங்கேற்றனர். இப்பேரணியானது மரபிடையடிகள் சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், பெரியார் சிலை, சுப்பையா சிலை வழியாக சுதேசி மில் அருகே நிறைவு பெற்றது. காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு
பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மற்றும் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் நிறுவனர் திலக் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், புதுவை முத்தமிழ் சங்கத்தின் தலைவரும் மூத்த பத்திரிகையாளருமான ராஜகோபால், பழனிசாமி, கலைமாமணி ஆறு செல்வம், கலைமாமணி சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். இதில் மாணவ மாணவிகளின் ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் நிர்வாகிகள், பெற்றோர்கள், புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்த கலைஞர்கள், ஓவியர்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 65ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் சிகரத்தை நோக்கி எனும் தலைப்பில் உயர்கல்விக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 65ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிகரத்தை நோக்கி என்ற உயர்கல்விக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார், IRS கல்வி ஆலோசகர் மற்றும் ஆய்வாளர் ஜெயபிரகாஷ், காந்தி மற்றும் VUS வீக்னஸ் நிறுவனர் மற்றும் புகழ்பெற்ற ஊக்குவிப்பாளர் ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குடும்பத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் முனைவர் வெங்கடாச்சலபதி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் மற்றும் மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த உயர்வு கல்விக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட +2 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உயர்கல்விக்கான ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு பெற்று பயன்பெற்றனர். கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் பேசுகையில், மீனவர்கள் தங்கள் உயர்கல்விக்கான கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அக்கல்லூரியின் அங்கீகாரம், பன்னாட்டு நிறுவனங்களின் அங்கீகாரம், மாணவர்களின் கல்வி நிலை, வேலைவாய்ப்பு சதவிகிதம் மற்றும் கல்லூரியின் கட்டமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இயக்குனர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி தமது வரவேற்புரையில் அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் வேலை வாய்ப்பு எண்ணிக்கை பற்றியும் தெளித்து கூறினார். உழவர்கரை தொகுதியில் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உழவர்கரை தொகுதியில் பொங்கல் பண்டிகையொட்டி பாஜக மாநில செயலாளரும் சமூக சேவகருமான உழவர்கரை சரவணன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள், பெண்களுக்கு கோல போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் பரிசளிப்பு விழா குடியரசு தின விழாவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தாசியா தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இருதய மற்றும் சிறுநீரக இலவச பரிசோதனை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் RCM துவக்கப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு மற்றும் தாசியா தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச இருதய மற்றும் சிறுநீரக பரிசோதனை முகாம் திருவள்ளுவர் நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்றது. முகாமிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், வணிக வரி அதிகாரி காவியவர்மன் மொழினோ, RCM பள்ளியின் தாளாளர் அருள் ஜேம்ஸ், சிறப்பு அதிரடிப்படை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், சைபர் கிரைம் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் இருதயம் சம்பந்தமான பரிசோதனை குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை மேற்கொண்டனர். எக்கோ பரிசோதனை, கட்டணமில்லா இருதய அறுவை சிகிச்சை பரிந்துரை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. லாஸ்பேட்டையில் சீரமைக்கப்பட்ட அரசு ஊழியர் குடியிருப்பினை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் திறந்து வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரசு ஊழியர்கள் டைப் 3 ஜே பிளாக் குடியிருப்புகள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முயற்சியால் 36,80,000 ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. இப்பணிகள் முடிவடைந்து அரசு ஊழியர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட குடியிருப்புகளை திறந்து வைத்து பார்வையிட்டார்.
மேலும் இவ்விழாவில் லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், நாவர்குளம் வார்டு பாரதிய பொறுப்பாளர், பொதுமக்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரியபாளையம் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையால் 21,60,000 ரூபாய்க்கு அரசாணை வழங்கப்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 16,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் அக்கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குநர் முத்துமீனா, பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் காரில் சீட் பெல்ட் அணிய வலியுறுத்தி நடைபெற்ற கார்களின் விழிப்புணர்வு ஊர்வலத்தை போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கடந்த 1ஆம் தேதி முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதனை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது சீட் பெல்ட் அணிந்து பயணம் செய்ய வலியுறுத்தி கார்களின் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடல் அருகிலிருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தை புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரன், செயற்பொறியாளர் சீதாராமராஜு, போக்குவரத்து துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் எஸ்பி பட்டேல் சாலை, சிவாஜி சிலை, நூறடி சாலை, ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலை, மறைமலை அடிகள் சாலை, புசி வீதி வழியாக கடற்கரை சாலையில் முடிவடைந்தது. புதுச்சேரி வாதானூர் பழங்குடி மக்கள் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் செயலாளர் புருஷோத்தமன், வாதானூர் பழங்குடி மக்கள் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொடர்ச்சியாக பழங்குடி மக்களுக்கு பல வகையில் தொல்லை கொடுத்து வரும் நபர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட அடிப்படைகள் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பல பகுதிகளில் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு இல்லாத ஒரு சில பழங்குடியின மக்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வழங்க சிறப்பு திட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. உழவர்கரை மாவட்ட பாஜக சார்பில் குடியரசு தின விழா தேசிய கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்டம் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பிரியதர்ஷினி நகர் மெயின் ரோடு பூத் எண் 21 அருகில் 76வது குடியரசு தின விழா மூவர்ண கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை பாஜக உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், முன்னாள் ராணுவ வீரர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் உழவர்கரை மாவட்டத்தை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளான தாமரை செல்வி, செல்வராஜ், முத்து, திருநீலகண்டன், SKR செல்வகுமார், அன்புத்துறை, டாக்டர் அருணன், கலைவாணி, மதி, சுஜாதா, அண்ணாமலை, புவியரசன், பரணிதரன், ASI முத்து, கலையரசன், ஏழுமலை, சிவா, கோவிந்தராஜ், தொகுதி தலைவர் தினேஷ்குமார், காலாப்பட்டு தொகுதி தலைவர் அசோக்குமார், இந்திரா நகர் தொகுதி பொதுச் செயலாளர் சண்முக சுந்தரம், யுவராஜ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் மூத்த நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, தொகுதி, கிளை மற்றும் மாநில அணி பிரிவை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உப்பளத்தில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட அப்துல் கலாம் உழந்தை குடியிருப்பு கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி திறந்து வைத்தார். உப்பளம் தொகுதி உடையார் தோட்டம் அப்துல் கலாம் உழந்தை அரசு ஊழியர்கள் குடியிருப்புகள் பொதுப்பணித்துறை மூலம் 46,77,000 ரூபாய் செலப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமை தாங்க அரசு ஊழியர்கள் பயன்பாட்டிற்கு குடியிருப்புகளை திறந்து வைத்தார்.
பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற் பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் ராமன், பிரத்யூஜன், திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் நடத்தும் மாணவர்களுக்கான பேச்சு போட்டி மற்றும் உயர்கல்விக்கான வழிகாட்டல் கருத்தரங்கம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நவம்பர் 1 உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் நடுவர்கள் நேரடி பாதையில் உரை நிகழ்த்துவதற்காக சுமார் 32 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதில் 3 இடத்தை பிடிக்கும் மாணவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், மாவட்ட ஆட்சியர் ஆகியோரால் கேடயம் கொடுக்கப்பட உள்ளது. இதில் முதல் பரிசு 10,000, இரண்டாம் பரிசு 5,000, மூன்றாவது பரிசு 2,500 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாட்டினை மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தினர் செய்திருந்தனர். இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் சார்பாக பாக்கமுடியான்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் நாட்டின் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் 76வது குடியரசு தினம் இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் சார்பாக பாக்கமுடியான்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரி இசிஹெச்எஸின் பொறுப்பு அதிகாரி கர்னல் கண்ணன் தேசிய கொடியை பறக்கவிட்டார். விழாவில் முன்னாள் ராணுவ வீரர்கள், வீரமங்கைகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சாக்லேட் மற்றும் லட்டு, சர்க்கரை வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக அனைவருக்கும் பிஸ்கெட், கேக், மிக்சர், வடையுடன் காப்பி வழங்கப்பட்டு விழா சிறப்பாகவும் கோலாகலமாகவும் முன்னாள் இராணுவத்தினரால் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் பெருமாள் தலைமையில் மூத்த உப தலைவர் ஜோதிகுமார், பொறுப்பாளர் ரவிக்குமார், அரிபுத்திரன், தனுசு, குப்பன், குணசேகரன் மிக சிறப்பாக செய்திருந்தனர். திருவண்டார்கோவில் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோயில் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சிவன் கோயில் தெருவில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 15,52,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் ரெண்டின் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்டைய செயற்பொறியாளர் உமாபதி, குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் திருவண்டார்கோயில் கிராமத்தில் உள்ள சுமார் 6,500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தீயணைப்பு துறையில் அலுவலக கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகின்ற சுரேஷ் இளநிலை கணக்கு அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றதற்கான பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் தீயணைப்பு துறையில் அலுவலக கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகின்ற சுரேஷ் இளநிலை கணக்கு அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றதற்கான தீயணைப்பு துறை வீரர்கள் சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தீயணைப்பு வீரர் சீனிவாச பெருமாள் தலைமை வகித்தார். தீயணைப்பு வீரர் வீரப்பன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி அரசு ஊழியர் செம்மேளன கூட்டியகத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர் முருகவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. உருவையாறு அன்புநகர் மக்கள் மேம்பாட்டு நல சங்கம் சார்பில் 6ஆம் ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் அடுத்து உருவையாறு அன்புநகர் பகுதியில் அன்புநகர் மக்கள் மேம்பாட்டு நல சங்கம் சார்பில் 6ஆம் ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் இப்பகுதியை சேர்ந்த பெண்களுக்கான கோல போட்டி, சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், வாய்ப்பாடு, நடனம் உள்ளிட்ட கலை போட்டிகளும் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக அன்புநகர் பகுதி வாழ் மக்கள் சார்பாக குடியரசு தினத்தன்று காலை தேசிய கொடியேற்றப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. இவ்விழாவில் சங்கத்தின் தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். செயலாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் வெற்றி செல்வன், பொருளாளர் திருமலை, துணை செயலாளர் ராமு, சட்ட ஆலோசகர் சக்தி மற்றும் நிர்வாகிகள் பாஸ்கர், ராமதாஸ், பொன்னுசாமி, ராமலிங்கம், ராதாகிருஷ்ணன், புருஷோத்தமன், செல்வ கணேஷ், முரளி,
செந்தில்குமார், பூங்குன்றம் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள், மாணவியர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அன்புநகர் மக்கள் மேம்பாட்டு நல சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7540 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 101 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட செவிலிய மாணவர்கள் முதல்வர் தலைமையில் ஒளி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்பு. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் கடிதம். 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் விவசாயிகளின் டிராக்டர் பேரணி. காரில் சீட் பெல்ட் அணிய வலியுறுத்தி கார்களின் விழிப்புணர்வு ஊர்வலம் போக்குவரத்து துறை ஆணையர் துவக்கி வைப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.